2009 வருடம் வேட்டைக்காரன் அப்படின்னு ஒரு திரைப்படம் ஒண்ணு வந்துச்சு. இந்த படத்துல விஜயண்ணன் தான் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படத்துல விஜயண்ணன் நடிச்சுட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு தகவல் ஒண்ணு சொல்றாங்க. 2009 வேட்டைக்காரன் படம் வந்தப்ப அந்த காணொலியை நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்க அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டுல மீட் பண்ணோம். அவர் எங்ககிட்ட பேசின விதம், எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதாவது இந்தியாவுக்கு நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த காணொலி நீங்க பாத்தீங்கன்னாலே விஜயன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல்ஜி என் மேல மதிப்பு கொண்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் அவரை ஒரு நாள் விடுப்பெடுத்துட்டு நானும் எங்க அப்பாவும் போய் பார்த்தோம். எங்களை வரவேற்று எங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், 2009 அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. இளைஞர்களை எப்படி சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. இந்தியாவை எப்படியாச்சும் வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னு ராகுல்ஜி விருப்பப்படுறாங்க அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்றாங்க விஜயண்ணன். இதுல எனக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த வருடம் இதுவே ஒரு 2007லயோ 2006லயோ சொல்லியிருந்தாங்கன்னா கூட நம்ம ஒன்றும் சிக்கல் எனக்கு ஒன்றும் கிடையாது. 2009 செப்டம்பர் மாதம் இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது. அதே வருடம் செப்டம்பர், அதாவது 2009 வருடம் தமிழ் இன அழிப்பு நடைபெற்றுச்சு. மே 18 முள்ளிவாய்க்கால் முடிவல் அப்படின்னு தமிழ் இனம் கொன்று குவிக்கப்படுகின்றது. இப்ப இது யார் காரணம்? இந்த ஈழப்படுகொலை அப்படின்னா மே 18 அப்படின்றதுக்கு நடந்ததுக்கு ஈழப்படுகொலைக்கு யார் காரணம்? முற்றும் முதலுமா அவர் விஜய் என்ன சொல்கின்ற அந்த ராகுல்ஜி தான் காரணம். அப்ப தமிழ் இனத்தை கொன்று குவித்த ராகுல்ஜி அவர்களிடம் சென்று தமிழ்நாட்டிற்கு நான் முதலாக வரப்போகிறேன் அப்படின்னு இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்க விஜயன் 2009 எனக்கு ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப மே 18 இனப்படுகொலை நடைபெறுகின்றது. செப்டம்பர் மாதம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 3 மாதங்கள் கழித்து செப்டம்பர் 10ஆம் தேதி இந்த செய்தி ஒண்ணு வருது. அதாவது விஜய் சந்திச்சிருக்காங்க, பதவி கேட்டிருக்காங்க யூத் காங்கிரஸ்ல, இளைஞர் காங்கிரஸ்ல வேணும் அப்படின்னு. அதுக்கு ராகுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பெரிய மகான் ராகுல்ஜி. அந்த மகான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னா நீங்க 35 வயதை கடந்துட்டீங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப இதை இப்படியே ஒரு ஒப்பீட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். காசால இப்ப குழந்தைகள் கொல்லப்படுகின்றது, காசால குழந்தைகள் கொல்லப்படுகின்றது, பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுகின்றனர். அப்ப பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒருத்தன் போயிட்டு காசால யார் அந்த குழந்தைகளை கொன்று குவிக்கின்றானோ அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு பதவி கொடுன்னு கேட்டா, அந்த பாலஸ்தீன மக்கள் எவ்வளவு தூரம் வெறுப்பாங்களோ, எவ்வளவு எரிச்சல் படுவாங்களோ அந்த மனிதர் மீது, அதே அளவுக்கு ஒரு எரிச்சல் நமக்கு விஜயண்ணன் மீது வர வேண்டும்.